நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. நியோமேக்ஸ்ல நமக்கு 5ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் புகார் கொடுப்பதற்கான கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. அதன்படி பலர் நேர்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. சுமார் ஒரு 500 பேர் பக்கம் நேர்ல தினமும் வந்ததா சொல்றாங்க. அதே போல போஸ்டல்லையும் அது தபால்லையும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனால இப்ப கம்ப்ளைண்ட் வாங்குறது முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்ததா வந்து கோர்ட்டினுடைய ஏற்கனவே உத்தரவுல ஒரு அம்சமா வந்து இந்த விசாரணையை விரைவுபடுத்துவதற்கு தோதா வந்து 3 இன்ஸ்பெக்டர்களை வந்து நியமிக்கணும், 20 பணியாட்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தது. இப்ப முதல் கட்டமா 3 ஆய்வாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சாது ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தவர் டெப்டேஷன்ல இப்ப இந்த வழக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்து மன்னவன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அடுத்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்து கீதா அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர். இந்த 3 பேரும் ஒரு இப்போதைக்கு 3 மாதங்களுக்கு தற்காலிக அடிப்படையில இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய பணி என்னவாக இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் வந்த புகார்களை வந்து பரிசீலனை பண்ணுவது, அதுல வந்து எவ்வளவு முதலீடு போட்டிருக்காங்க, குறிப்பா வந்து ஏஜென்ட்டுகளோட டீடைல்ஸ் வந்து எடுக்கிறது, அதை கம்பைல் பண்றதுங்கிற அந்த பர்பஸ்ல இது வந்து இவங்களுடைய வேலை இருக்கும். தெரியாம இருந்தாங்க. இப்ப ஆமா, இது வந்து ஒரு முக்கியமான நியோமேக்ஸ்க்கு வந்து நெருக்கடின்னு நம்ம சொல்லலாம். டர்னிங் பாயிண்ட் தான் இது கண்டிப்பா. ஏன்னா இப்ப எல்லா புகார்கள்லையும் எந்தெந்த ஏஜென்ட் மூலமா வந்ததுங்கிறது வந்து அந்த பேர் எல்லாமே புகார்ல அந்த பெட்டிஷன்லயே தெளிவா சொல்லியிருந்தாங்க. மாதிரி படிவத்திலேயே வந்து ஏஜென்ட்டோட பேரு, போன் நம்பர் முதற்கொண்டு கேட்டுட்டாங்க, பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே கேட்டதுனால அதை கம்பைல் பண்ற வேலையில அவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்றாங்க சார். ஃபர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான். இல்லன்னு சொல்ல இடமே இல்ல. கவி ஃபர்னிச்சர், திருச்சி 1.